ஹாய், எம்ஐயோட 8th இன்ஸ்டால்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, பார்க்காதவங்க, அந்த படத்தோட கதை புரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. படத்தோட கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். படத்தோட கதை 2023 வெளியான எம்ஐயோட 7வது இன்ஸ்டால்மெண்டான மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1 படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபைனல் அண்ட் 8th இன்ஸ்டால்மெண்ட். ரெண்டு படத்துக்கான கதையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். அப்பதான் இந்த 8th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரஷ்யா நாட்டுக்காரங்க என்டிடி சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜியில் செயல்படக்கூடிய ஒரு டிவைஸரை செபஸ்டபூல்ங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிக் கடலுக்கு அடியில் மதக்க விடுறாங்க. இந்த என்டிடியோட வேலையை பெரிய வல்லரசு நாடுகளுடைய அணு ஆயுத அமைப்பு, மிலிட்டரி ஃபோர்ஸ், பேங்க், பினான்ஸ், ஐடி இப்படி எல்லா முக்கியமான துறைகளையும் ஹேக் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். இதனால அமெரிக்கா, யூகே, இந்தியா அப்படி ஏகப்பட்ட நாடுகள் பாதிக்கப்படுது. ஆனா என்டிடி ஒரு நாள் கண்ட்ரோல் இருந்து உக்கிரமா வேலை செய்யறதுனால நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற மாலுமிகள் இறந்துடுறாங்க. அந்த என்டிடி டிவைஸை 2 சாவிகளை ஒட்ட வச்சு உருவாக்கப்படுகிற ஒரு சிலுவையினால தான் டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவும் அமெரிக்க அதிபரும் IMFங்கிற இம்பாசிபிள் மிஷன் போர்ஸோட ஏஜென்டான ஏதன் ஹெண்டுங்கிற டாம் குரூஸை கூப்பிட்டு சாவி மீட்டு கொண்டு வர சொல்றாங்க. 2 சாவிகள் ஒன்று அவர் அரேபிய பாலைவனத்தில் பதுங்கி இருக்கிற முன்னாள் IMF வீராங்கனிட்டு வாங்கிக்கிறார். இன்னொரு சாவி வெனிஸ் நகரத்தில் இருக்கிற பிக் பாக்கெட்காரியான கிரேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஆனா கிரேஸுக்கு இந்த சாவியோட பவர் தெரியல. இந்த 2 சாவிகளே ஒன்னா இணைச்சா கிடைக்கக்கூடிய சிலுவையை கைப்பற்றி உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக கேப்ரியல் ஒரு வில்லன் ட்ரை பண்றான். தன்னுடைய நண்பர்கள் உதவியோடு டாம் குரூஸ் கிரேஸோடைய மனசை மாத்தி அவர்கிட்ட இருந்து 2வது சாவியை வாங்கி அமெரிக்காவுக்கு திரும்ப நினைக்கும் போது கேப்ரியல் இந்த 2 சாவியும் கைப்பற்றி ஒரு ட்ரெயின்ல தப்பிச்சு போறான். அவனை ட்ரெயின்ல இருந்து டாம் குரூஸ் தள்ளி விட்டு அந்த 2 சாவியும் சேர்த்து சிலுவையாக்கி அமெரிக்காவுக்கு வெற்றிகரமா திரும்புறாரு. இதுதான் 7th இன்ஸ்டால்மெண்டோட கதை. இப்ப 8th இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த சிலுவையை தன்னுடைய பழைய நண்பர்கள் பிளஸ் கிரேஸ் பிளஸ் ஆர்டிக் கடல்ல ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்துற சயின்டிஸ்ட் தம்பதிகள் உதவியோடு எப்படி ஆர்டிக் கடலுக்கு அடியில நீந்தி போய் அந்த நீர்மூழ்கி கப்பலை அடைஞ்சு அதுல அந்த சிலுவை மூலமா என்டிடி டிவைஸ் எப்படி டீஆக்டிவேட் பண்ணாரு, வில்லன் கேப்ரியல் எப்படி அழிச்சாருன்னு சொல்ற படம் தான் மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கார்டிங். இப்ப MI 8 படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும்.